ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளருக்கான வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் உடன் இருந்தார். ஸ்ரீபெரும்புதூர் ஏப்ரல் 6, 2026 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அரசியல் பரபரப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கு. செல்வ பெருந்தகை அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கான வேட்பாளராக இன்று தனது மனு தாக்கலை செய்தார். வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மனு தாக்கல் நிகழ்ச்சியில் திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமோ அன்பரசன் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட பொருளாளர் எஸ். அப்துல் ஹலீம், மாவட்ட துணை தலைவர் எஸ். எம். முஸ்தபா, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி செயலாளர் குன்றத்தூர் எஸ். டி. சையது இம்ரான், காஞ்சி மாவட்ட MSF தலைவர் ஏ. உமர், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் உடன் இருந்தார்கள். கு. செல்வ பெருந்தகை அவர்கள் 2021 முதல் 2025 ஆண்டு வரை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். மக்கள் ஆதரவை பெற்ற இவர் தற்பொழுது 2வது முறையாக மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தேர்தல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. தொடர்ந்து யாரை பத்தி யாரு பேச முடியும்? அது மிகப்பெரிய இமயமலை. அதை பத்தி சின்ன மடகுகள்லாம் பேசுதுன்னா அதுக்காக நம்ம பொறுப்படுத்த அவரு ஆளும் மாநிலங்கள்ல போய் உத்தரப்பிரதேசத்துல, பஞ்சாப்ல, அங்க இருக்கிற இமாச்சல்ல அங்கெல்லாம் போயிட்டு பார்க்க சொல்லுங்க. அவங்க ஆளும் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசலாம் கம்பேர் பண்ணி பேச சொல்லுங்க. எங்க சட்டம் ஒழுங்கை இரும்பு மனிதராக முதலமைச்சராக இருக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் இரும்பு கரம் கொண்டே அடக்கி வருகிறார். சில சமூக விரோதிகள் உடைய செயலால் ஏதாவது சம்பவம் நடந்தால் உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது. இது கடந்த கால ஆட்சிகள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 60-70 விழுக்காடுக்கு மேல் குறைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் திருப்பெரும்புதூர் தொகுதியில, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில 50 விழுக்காடுக்கு மேல் குற்றங்களை தடுத்திருக்கிறார்கள். அது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். புள்ளி விபரமும் தெரியாது, பத்திரிகையும் படிக்கிறது இல்ல, தொலைக்காட்சியும் பாக்குறது இல்ல. அவர் யாரோ ஒருத்தர் சொல்ற கேட்டுக்கணும் ஒரு பேசணும் தான் முதலமைச்சரா இருக்கு. இப்ப அதுலயும் இன்னும் மோசம் அடைஞ்சிட்டாரு. அதனால அவர் சொல்வதை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவதூறு, அகங்காரம், ஆணவை பேச்சு தான் அவர்கிட்ட பார்க்க முடியும். என்டிஏ கூட்டணியில நிறைய முதலமைச்சர்கள் வட இந்தியாவில இருந்து வராங்க, மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் வராங்க. எப்படி பாக்குறீங்க அவங்களோட தேர்தல் களம்? எப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் காலம் உண்ணமா பாக்குறாங்க? தமிழ்நாட்டு மண் அவர்களுக்கு உகந்த மண் இல்லை. அவருடைய பாசிச மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் என்றும் இடமில்லை. எவ்வளவோ தொந்தரவு கொடுத்தும் 5 ஆண்டுகள் வெற்றிகரமாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவ தலைவராக ஆட்சி செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை. அவர்களோடு சேர்ந்து அதிமுக முகமூடி அணிந்து வந்திருக்கும் பாஜக எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியாது. நீங்க ராஜினாமா அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு தலைவர் இல்லங்க, எங்க தொகுதி மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஒரு இன்விசிபிளா முன்னாடி எல்லாம் நேரா பாப்ப தொலைக்காட்சியில பாக்குறோம். கேட்டா கன்னியாகுமரின்றாங்க, மதுரைன்றாங்க, கோயம்புத்தூர்ன்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் விரும்பினால் நான் என்னுடைய விருப்பத்தை எங்க தலைவருடன் தெரிவிப்பேன்னு சொன்னேன். ஓகே.